அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 3. எர்குல் பாய்ரோ அமர்ந்து சிந்திக்கிறார். அத்தியாயம் 1. இவர்களில் யார்? பாய்ரோ டைனிங் காருக்குள் நுழைந்தபோது பவுக்கும் கான்ஸ்டன்டைனும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பவுக் ரொம்பவும் விசனப்பட்டு தெரிந்தார். நீங்க மட்டும் இந்த கேஸை தீர்த்து கொடுத்துட்டீங்கன்னா என்ற அவர், நான் மிராக்கல்ஸ் என்னும் வார்த்தையை நம்புவேன் என்றார். இது உங்களுக்கு ரொம்ப கவலையை தருதோ? இருக்காதா பின்ன? தலை எது வால் எதுன்னே விளங்கல. ஆமாம் என்றார் டாக்டரோ. அவர் பாய்ரோவை ஆர்வமாய் பார்த்தார். அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு என்னால சொல்ல முடியல என்றார் பாய்ரோ சிந்தனையாய். தனது சிகரெட் பெட்டியிலிருந்து ஒரு குட்டி சிகரெட்டை எடுத்து கொளுத்தினார். அவரது கண்கள் சொப்பனத்தில் இருந்தன. இந்த கேஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதே இதுதான். அடுத்து என்ன செய்வது என்றார். வழக்கமா கடைபிடிக்க வேண்டிய அனைத்து வழிமுறைகளிலிருந்தும் நாம துண்டிக்கப்பட்டு விட்டோம். நம்ம சாட்சி எடுத்த அத்தனை பேரும் உண்மை பேசுறாங்களா இல்ல பொய் பேசுறாங்களா? நாமளா ஒரு முடிவுக்கு வரும் வழியை தவிர இக்கேள்விக்கு விடை காண நமக்கு வேற வழி கிடையாது. இது மூளைக்கு வேலை. இதெல்லாம் இருக்கட்டும் ஐயா என்றார் பவுக். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பதானே நான் சொன்னேன், பயணிகளின் சாட்சியும் நம் கண்கள் தந்த சாட்சியும் இருக்கு. அற்புதமான சாட்சிகள். இந்த பயணிகள் தந்த சாட்சியங்கள் ஒரு நயா பைசா பெறுமா? பாய்ரோ மறுப்பாய் தலையசைத்தார். உங்க கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட். பயணிகளின் சாட்சிகள் பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தந்திருக்கு. அப்படியா என்றார் பவுக் வஞ்ச புகழ்ச்சியாய். நான் அப்படி எதையும் கவனிக்கல. ஏன்னா நீங்க ஒழுங்கா கவனிக்கல. வெல், சொல்லுங்க, நான் எதை கவனிக்காம நழுவ விட்டிருக்கேன்? நான் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். நாம முதல்ல கேட்ட சாட்சி மிக்குயினுடைய சாட்சி. எனக்கு தெரிஞ்சே அவன் ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொன்னான். கடிதங்களை பற்றியா? கிடையாது, கடிதங்கள் பற்றியது அல்ல அது. என் நினைவுக்கு தெரிஞ்சு அவன் சொன்னவை, நிறைய பயணிச்சோம். மிஸ்டர் ரிச்சர்ட் உலகத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டார். ஆனா மொழிகள் தெரியாத அவருடைய நிலைமை அவரை ரொம்பவே பாதிச்சது. இதுக்கு உதவ நான் ஒரு கொரியர் போலதான் இயங்கினேனே ஒழிய காரியதரிசி போல இல்ல. இதைத்தான் சொன்னான். டாக்டர் முகத்திலிருந்து பிறகு பவுக் முகத்தை பார்த்தார் அவர். என்ன, இன்னுமா உங்களுக்கு தட்டுப்படல? இதுக்கு மன்னிப்பே தர முடியாது. இதுக்கு ரெண்டாவதா ஒரு வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைச்சது. வெறும் அமெரிக்கா இங்கிலீஷ மட்டுமே பேசிக்கிட்டு வாழ்ந்திட முடியாதே. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? என்ன இருக்கு இதுல? இன்னமும் புதிர் போடப்பட்டவராகவே இருந்தார் பவுக். இதன் அர்த்தத்தை உங்களுக்கு ஒரே வாக்கியத்தில் சொன்னாதான் புரியும் போல. வெல், இந்தாங்க, பிடிங்க. மிஸ்டர் ரிச்சர்ட் பிரெஞ்சு பேசினது கிடையாது. இருந்தாலும் அவர் அழைத்ததுக்காக ஓடி வந்த கண்டக்டருக்கு பதில் சொல்லிருக்கும் குரல் தவறுதலா அழைப்பு மணிய அடைச்சிட்டதாகவும் கண்டக்டரின் உதவி தேவையில்லை என்னும் சொல்லிருப்பது பிரெஞ்சு மொழியில. இது நினைவிருக்கா? இதுல கவனிக்க வேண்டிய இன்னொன்னு என்னன்னா, இந்த பிரெஞ்சு வாக்கியம் பிரெஞ்சு மொழியின் சிறப்பான இலக்கணம் நிறைந்ததாகும். சொற்பமா பிரெஞ்சு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் ஏனோ தானோன்னு பேசின மாதிரி கிடையாது.
விறுவிறுப்பான டாக்டர் கான்ஸ்டன்டைன் நிஜம்தான் என்றார். இது எங்களுக்கு விளங்கி இருக்கணும். இதை நீங்க திருப்பி எங்க கிட்ட சொன்னபோது இவ்வார்த்தைகளில் நீங்க தந்த அழுத்தம் இப்ப எனக்கு நினைவு வருது. உடைந்த வாட்சி தந்துள்ள சாட்சியை நம்ப நீங்க காட்டின எதிர்ப்பு இப்ப எனக்கு விளங்குது. ஏற்கனவே 12:37 ரிச்சர்ட் இறந்திருக்கார். மேற்படி டாக்டர் சொன்ன கையோடு உள்ளே இருந்து பேசியிருப்பது அந்த கொலைக்காரன் என அழுத்தமாய் முடித்தார் பவுக். வேகத்தை அழுத்தும் விதமாக கையமைக்கினார் பாய்ரோ. நாம ரொம்ப வேகமா ஓட வேண்டாம். நமக்கு ஆக்சுவலா தெரிந்துள்ளதை தவிர்த்து நாம எதையும் கணக்குல எடுத்துக்க வேணாம். எனக்கு என்னவோ இந்த கட்டத்துல ரிச்சர்டுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள 12:37 யாரோ ஒருத்தன் இருந்திருக்கான் என்ற அளவோட நாம நிறுத்திப்பது நல்லதுன்னு படுது. அவன் பிரெஞ்சு ஆசாமியா இருக்கணும், அல்லது அம்மொழியை சர்வசாதாரணமாய் பேசக்கூடியவனா இருக்கணும். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கீங்க நண்பா. ஒரு சமயத்துல ஒரு படியை மட்டும்தான் ஏறணும். ரிச்சர்ட் இந்த நேரத்துல தான் இறந்தார் என்பதற்கு நம்மிடம் ஸ்துலமா சாட்சி கிடையாது. உங்களை எழுப்பின ஒரு அலறல் இருக்கு. எஸ், ஒத்துக்கிறேன். ஒரு வகையில பார்த்தா என்ற பவுக் சிந்தனையாய் பேசலானார். இந்த கண்டுபிடிப்பு ஒன்னும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடல. அடுத்த பெட்டியில யாரோ நடமாடுவதை நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த யாரோ நிச்சயமா ரிச்சர்ட் கிடையாது. அந்த இன்னொருவன் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லலாம். கையில ரத்தம் படிந்த கரையை அவன் கழுவியிருக்கான். கொலைக்கு பிறகு எல்லாத்தையும் நேர் செய்திருக்கான். காட்டி கொடுக்க வல்ல பேப்பரையும் அவன் எரிச்சிருக்கான். பிறகு எல்லா ஓசையும் அடங்கும் வரை காத்திருக்கான். எல்லாம் ஆபத்தில்லாம இருப்பதாகவும் அவன் வழி கிளியர் ஆகிடுச்சுன்னு அவன் முடிவெடுத்த போது ரிச்சர்ட் கதவை உள்பக்கமா தாழிடுறான். அதன் செயினையும் மாட்டிடுறான். அப்பாட்டின் அறைக்கு வழி பண்ணி தரும் கதவின் தாழ்பாலை திறக்கிறான். அந்த பெட்டி வழியா நழுவிடுறான். ஆக இவை எல்லாமே நாம நினைச்சு வச்சிருப்பதை போலவேதான். என்ன, ஒரே ஒரு வித்தியாசம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிச்சர்ட் கொல்லப்பட்டிருக்கார். அவ்வளவுதான். குழப்புவதற்காக வாட்சில் 1:15 என்று நிறுத்தப்பட்டிருக்கு. வாட்சின் முட்கள் 1:15 காட்டின என்றார் பாய்ரோ. கொலைகளத்திலிருந்து அந்த ஆசாமி வெளியேறினா எக்ஸாக்ட் டைம். நிஜம் என்றார் பவுக் சிறு குழப்பத்துடன். அந்த வாட்சி வேற என்னத்தை உங்களுக்கு குறிச்சு காட்டுது? வாட்சில் உள்ள முட்கள் மாற்றப்பட்டிருந்தால் என்ன நேரத்துக்கு அவை மாற்றப்பட்டனவோ அந்த நேரம் முக்கியத்துவம் பெறுது. நிச்சயமா அந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் இந்த கேஸ்ல 1:15 சந்தேகப்பட வைக்கும். எஸ் எஸ் என்றார் டாக்டர். உங்க அணுகுமுறை சரியா இருக்கு. உள்ளே நுழைந்திருக்கும் இந்த ஆசாமி எத்தனை மணிக்கு நுழைஞ்சிருக்கான் என்ற நேரத்திலையும் நாம நம்முடைய கவனத்தை கொஞ்சம் பதிக்கணும். உள்ளே நுழையும் வாய்ப்பு அவனுக்கு எப்ப அமைஞ்சிருக்கு? நிஜமான கண்டக்டர் என்னும் சிக்கலை இப்ப சற்றே ஒதுக்கி வச்சிட்டு யோசித்தால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல தான் இந்த வாய்ப்பு அவனுக்கு அமைஞ்சிருக்கு. அது வின்காவ்சில ட்ரெயின் நின்ன சமயத்துல. வின்காவ்சில இருந்து ட்ரெயின் புறப்பட்டதும் கண்டக்டர் காரிடரை பார்த்தபடி உட்கார்ந்துட்டார். மேலும் எந்த ஒரு பயணியும் வாகன் லீட் கண்டக்டருக்கு எவ்வித முக்கியத்துவமும் தரப்போவது கிடையாது.
வஞ்சகமா ஆள்மாறாட்டம் பண்ணிக்கிட்டு உள்ளே வரும் ஆளை உடனடியா கண்டு கொள்ள வல்ல ஒரே ஆசாமி நிஜ கண்டக்டர் தான். ஆனா கவனிங்க, வின்காவ்சியில ட்ரெயின் நின்னப்ப கண்டக்டர் பிளாட்பாரத்துக்கு போயிருக்கார். சோ வழி கிளியர். நம்முடைய முந்தைய கணக்கின்படி அப்படி நுழைவது நம் பயணிகளில் ஒருத்தரா இருக்கணும் என்றார் பவுக். எங்கு தொடங்கிறோமோ அங்கேயே நாம வந்திருக்கோம். இவர்களில் யார்? பாய்ரோ சிரித்தார். நான் ஒரு பட்டியல் தயார் பண்ணி வச்சிருக்கேன் என்றார். இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு நினைவாற்றலுக்கு இது சற்றே ஊக்கம் தரலாம். டாக்டரும் பவுக்கும் அந்த பட்டியலின் மீது ஒரு சேர கவிழ்ந்தனர். பயணிகள் நேர்முகம் காணப்பட்ட அதே வரிசையில் அப்பட்டியல் ஒழுங்காகவும் முறையாகவும் தயாரிக்கப்பட்டிருந்தது. ஹெக்டர் மெக்குயின், அமெரிக்கன், பர்த் எண் 6, 2ஆம் வகுப்பு. இலக்கு மரணம் அடைந்தவருடன் இருந்த தொடர்பால் பகை உருவாகியிருக்கலாமோ? கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை. அதாவது நள்ளிரவு முதல் 1:15 வரை கலோனல் சாட்சி தருகிறார். 1:15 முதல் 2 வரை கண்டக்டர் சாட்சி தருகிறார். இவருக்கு எதிரான சாட்சிகள் ஒன்றுமில்லை. சந்தேகப்படியான சந்தர்ப்பங்கள் ஒன்றுமில்லை. கண்டக்டர் பியரி மிச்சல், பிரெஞ்சு. இலக்கு ஒன்றுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேற இடம் காலை 2 12:37 ரெச்சர்ட் கம்பார்ட்மெண்டிலிருந்து பேச்சு ஓசை வந்த அதே நேரத்தில் இவனை காரிடரில் எர்குல் பாய்ரோ பார்த்துள்ளார். இவருக்கு எதிரான சாட்சி ஒன்றுமில்லை. சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள். வாகன் லீட் கண்டக்டர் சீருடை கண்டெடுக்கப்பட்டது இவனுக்கு சாதகமா உள்ளது. ஏனென்றால் இவன் மீது சந்தேகத்தை திசை திருப்பும் விதமாக சீருடை சமாச்சாரம் தோன்றுகிறது. அடுத்து எட்வர்ட் மாஸ்டர்மேன், ஆங்கிலேயன், பர்த் எண் 4, 2ஆம் வகுப்பு. இலக்கு மரணம் அடைந்தவரின் பணியாளாய் இருந்துள்ளதால் அவருடனான தொடர்பால் பகை உருவாகியிருக்கலாம். கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் காலை 2 ஆண்டனியோ போஸ்கரெல்லி சாட்சி தருகிறார். இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் வாகன் லீட் யூனிஃபார்ம் அணிந்திருக்க வல்ல சரியான உயரம் மற்றும் உடல்வாகு கொண்டவன் என்பதை தவிர வேறெதுவும் இல்லை. இன்னொரு பக்கத்தில் பிரெஞ்சு மொழியை சரிவர பேசக்கூடியவர் அல்ல இவர். மிஸ்ஸஸ் அப்பார்ட், அமெரிக்கன், பர்த் எண் 4, முதல் வகுப்பு. இலக்கு எதுவுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேற இடம் காலை 2 மணியிலிருந்து. இதற்கு சாட்சி யாருமில்லை. இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் இவருடைய கம்பார்ட்மெண்டில் ஒருத்தன் இருந்தான் என்ற இவரது கதை ஹார்ட்மேன் மற்றும் கிரீட்டா ஓல்சன் ஆகியோரால் ஊர்ஜிதமாகின்றது. கிரீட்டா ஓல்சன், ஸ்வீடன், பர்த் எண் 10, 2ஆம் வகுப்பு. இலக்கு எதுவுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் காலை 2 மணியிலிருந்து. சாட்சி மேரி டெபன்ஹாம். கவனிக்க, இவர்தான் கடைசியாய் ரெச்சட்டை உயிருடன் பார்த்திருப்பது. இளவரசி டிராகோ மிராஃப், பிரெஞ்சு, பர்த் எண் 14, முதல் வகுப்பு. இலக்கு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். சோனியா ஆம்ஸ்ட்ராங்கின் மதகுரு. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை. இதற்கு கண்டக்டரும் இவருடைய பணியாளும் சாட்சி. இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் ஏதுமில்லை. பிரபு ஆண்டனேயி, ஹங்கேரியன், ராஜாங்க பாஸ்போர்ட், பர்த் எண் 13,
முதல் வகுப்பு. இலக்கு எதுவுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை. இதற்கு கண்டக்டர் சாட்சி. ஆனால் இதில் 1 மணி முதல் 1:15 வரை கணக்கில் வரவில்லை. ஆண்டனேயின் மனைவி மேற்கூறியதைப் போல பெர்த் எண் 12. இலக்கு எதுவுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறிடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை ட்ரையோனல் உட்கொண்டு தூங்கியிருக்கிறார். இதற்கு சாட்சி கணவர். ட்ரையோனல் பாட்டில் கபோர்டில் இருந்தது. கலோனல் ஆர்புத்ராட், பிரிட்டிஷ், பெர்த் எண் 15, முதல் வகுப்பு. இலக்கு ஏதுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை 1:30 வரை மெக்குயினுடன் உரையாடியுள்ளார். பிறகு தனது கம்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று உள்ளார். அங்கிருந்து நகரவில்லை. மெக்குயினாலும் கண்டக்டராலும் சாட்சி உண்டு. இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் பைப் கிளீனர். சைரஸ் ஆர்ட்மேன், அமெரிக்கன், பெர்த் எண் 16, 2ஆம் வகுப்பு. இலக்கு தெரிந்து எதுவுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை கம்பார்ட்மெண்ட்டை விட்டு நகரவில்லை. மெக்குயினாலும் கண்டக்டராலும் சாட்சி உண்டு. இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் ஏதுமில்லை. ஆண்டனியோ போஸ்கரேலி, அமெரிக்கன், பிறப்பால் இத்தாலியன், பெர்த் எண் 5, 2ஆம் வகுப்பு. இலக்கு தெரிந்து ஏதுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை வரை. சாட்சி எட்வர்ட் மாஸ்டர்மேன். இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் மிஸ்டர் பவுக்கின் கருத்துப்படி கொலை செய்ய பயன்பட்டதாய் உள்ள ஆயுதம் இவருடைய மனோநிலைக்கு ஒத்துவரும் என்பதை தவிர வேறெதுவுமில்லை. மேரி டெபன்காம், பிரிட்டிஷ், பெர்த் எண் 11, 2ஆம் வகுப்பு. இலக்கு ஏதுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த வேறு இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை. சாட்சி கிரீட்டா ஹோல்சன். இவருக்கு எதிரான சாட்சி அல்லது சந்தேகப்படும்படியான சந்தர்ப்பங்கள் கலோனலுடன் உரையாடலை விளக்க மறுப்பது. ஹில்டேகார்ட்டே ஸ்மிட்டிட், ஜெர்மானியர், பெர்த் எண் 8, 2ஆம் வகுப்பு. இலக்கு ஏதுமில்லை. கொலை சமயத்தில் இருந்த இடம் நள்ளிரவு முதல் காலை 2 மணி வரை. சாட்சி கண்டக்டர் மற்றும் இவருடைய முதலாளி. தூங்கி உள்ளார். 12:38க்கு கண்டக்டரால் எழுப்பப்பட்டு முதலாளி அம்மாவை பார்க்க சென்றுள்ளார். கவனிக்க, பயணிகளின் சாட்சிகளுக்கு உதவியாக நள்ளிரவு முதல் 1 மணி வரையிலையும் 1:15 முதல் 2 மணி வரையிலையும் யாரும் ரெச்சர்டின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழையவில்லை அல்லது வெளியேறவில்லை என்னும் அறிக்கை உள்ளது. 1 மணிக்கு கண்டக்டரே அடுத்த கோச்சில் இருந்திருக்கிறார். இந்த டாக்குமெண்ட் தோழர்களே என்ற பாய்ரோ நாம கேட்ட சாட்சிகள் தான் என்றார். வசதிக்காக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு முகச்சுளிப்புடன் அதனை திரும்ப தந்தார் பவுக். இது பெருசா எதையும் வெளிச்சம் போட்டு காட்டிடல என்றார். ஒருவேளை இதோ இதை உங்களுடைய டெஸ்டுக்கு ரொம்பவும் உகந்ததா நீங்க உணரலாம் என்றார் பாய்ரோ அடுத்த துண்டு பேப்பரை அவரிடம் அளித்த போது.